सर्वलोहादेवा नमस्कारम् सर्वसिष्टिगणे நமஸ்காரம் தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம் திரு அவதாரா நமஸ்காரம் ஜெகத்திரட்சகனே நமஸ்காரம் தரணியின் மனோட உயிரடைந்தோங்கான் தருவினில் மாண்டோய் நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரம சத்குருவே நமஸ்காரம் அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் முத்தொழிலோடே நமஸ்காரம் மூன்றில் ஒன்றோடே நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருணை சொரூபா நித்ய த்ரேகா நமஸ்காரம். பிரியமானவர்களே, அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவர் எங்களோடு எங்கும் எப்பொழுதும் தங்குவேன் என்று சொன்னவர் இதோ எங்கள் முன் வாசம் செய்கிறார். அருமையானவர்களே, நாங்கள் இந்த இடத்திலே சில நேரம் உடைக்கப்பட்டவர்களாக, சிதைக்கப்பட்டவர்களாக, சில நேரம் யாரும் புரிந்து கொள்ளாத நபர்களாக ஆண்டவர் முன் இந்த நிமிஷம் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்தவர், எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை புரிந்து கொண்டவர் இதோ எங்கள் முன் விட்டிருக்கிறார். இதை நீங்கள் எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்து நீங்கள் இந்த வழிபாட்டில் பங்கேற்று கொண்டாலும், உங்கள் நிலைமையை முழுவதுமாக அறிந்திருக்கிறவர். யோவான் நற்செய்தியிலே நாங்கள் 1வது அதிகாரம் 43வது வசனத்திலே ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். மெசியாவை கண்டேன் என்று பிலிப்பு நத்தேனியேல் என்ற நபரை கூட்டி செல்லும் பொழுது, அவன் தூரத்தில் வரும் பொழுதே ஆண்டவர் அவரை அறிந்து, இதோ இஸ்ரவேலர் கபடற்றவர் என்கிறார். இவனுக்கு ஒரு ஆச்சரியம், என்னை எப்படி தெரியும்? நான் அவரோடு பேசியதில்லை, பழகியதில்லை, முன்பு பின்பு அவரை கண்டதில்லை, அவரோடு உண்டதில்லை, என்னை எப்படி தெரியும்? ஆண்டவர் சொல்கிறார், பிலிப்பு உன்னை கூப்பிட முன்பே, அத்தி மரத்தின் கீழ் நீ இருக்கும் பொழுதே நான் உன்னை அறிந்தேன் என்று. ஆம் பிரியமான பிள்ளைகளே, எங்களை ஆழ்ந்து அறிந்த ஒரே தேவன் எங்கள் ஆண்டவர் இதோ இந்த நிமிஷம் எங்கள் முன் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு, எங்களுக்கு இன்றைய நாளில் தன் வார்த்தை மூலமாக நாங்கள் தளர் விடாதபடி வாழ்வதற்கு, எங்களை முழுவதுமாக ஆட்கொள்வதற்குமாக உங்களை தேடி பிரசன்னமாய் வந்திருக்கிறார். அவரிடத்தில் எங்களை முழுவதுமாக சரணடைவோம். இந்த ஒரு மணித்தியாலும் எங்களை முழுவதும் ஆண்டவருக்கு கொடுப்போம். அவரை எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுப்போம். இதுவரை காலம் இந்த செய்தியை கேட்பதற்கு, அவரை தொழுவதற்கு, அவரை வணங்குவதற்கு எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் செய்த அனைத்து நன்மைகளை நினைத்து கொண்டு நாங்கள் இப்பொழுது அவருக்கு நன்றி கூறப்போகிறோம். ஆம் இயேசுவே, நன்றி கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன். உமக்கே எல்லா ஆராதனையும் மகிமையும். நீ மகிமைக்கு பாத்திரமானவர் ஆண்டவரே. என் வாழ்வில், என் குடும்பத்தில் நீ செய்த அனைத்து நன்மைக்காகவும் இதோ இந்த நிமிஷம் உம்மை நன்றியோடு புகழ்கிறேன், நன்றி கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆழமாய் என் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன். பலத்தோடு உமக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி இயேசுவே.
நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளை நினைத்து கொண்டு அவரை போற்றுவோம், அவரை புகழ்வோம். முழு உள்ளத்திலிருந்து அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆம் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நீர் செய்த அனைத்து நன்மைத்தனங்களை நினைத்துக் கொண்டு இதோ உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் பிதாவே. நீர் செய்த அனைத்து கிருபைகளுக்காகவும் நன்றிக்காகவும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் செய்த அற்புதங்களுக்காக உம்மை நன்றி கூறுகிறோம் பிதாவே. நீர் எங்கள் வாழ்வில் நீர் செய்த கிருபை இந்த நேரம் உம்மை துதிப்பதற்கு, நாங்கள் உம்மை பார்ப்பதற்கு, உம்மை புகழ்வதற்கு எங்களை வைத்திருக்கிற தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுவோம்.
வாழ்வில் செய்வோம். அற்புதங்கள் அனைத்துக்கும் உமக்கு நன்றி தருகிறோம். நன்றி இயேசு. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுவோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்வதற்காக நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் எங்களிடம் சொல்வது, நீ உடைக்கப்பட்டு இருக்கிறாயா, கவலையோடு இருக்கிறாயா, கண்ணீரோடு இருக்கிறாயா, பாரம் சுமக்கிறாயா, என்னிடத்தில் வா என்று. ஆனால் ஒரு இடத்தில் ஆண்டவர் சொல்வார். மத்தேயு நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் 5வது அதிகாரத்திலே ஒரு காரியத்தை சொல்வார். 5வது அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்வார், நீங்கள் எனக்கு ஆராதனை செலுத்த வரும் பொழுது, பலி செலுத்த வரும் பொழுது யாராவது உங்கள் மீது கோபமாயிருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் பலியை அங்கே வைத்துவிட்டு சமரசம் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பிரியமானவர்களே, யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், உங்களை தூய்மைப்படுத்தினால் மாத்திரமே உங்களுக்கு நான் ஆசீர்வாதம் தர முடியும் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் யோசித்து பார்ப்போம், ஆண்டவரை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு காரியம் தடையாக இருக்கிறதா? என் வாழ்க்கையில் நான் செய்த பிழைகள், நான் செய்த பாவங்கள், குறை குற்றங்கள், ஆண்டவரே என்னை மன்னியும் தகப்பனே. இந்த இடத்தில் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக மன்னிப்பு கேட்போம். எங்கள் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் மன்னிப்பு கேட்போம். எங்கள் தலைவர்களுக்காக மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, எங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு என்னையும் என் குடும்பத்தையும் என் சமூகத்தையும் என் நாட்டையும் ஆசீர்வதியும் தெய்வமே. இவை அனைத்திற்காக, எல்லோருடைய பாவங்களுக்காக நீ பலியானது போல ஆண்டவரே, இதோ எல்லோருடைய பாவங்களுக்காக உம்மை நோக்கி நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பாயா ஆண்டவரே? ஆண்டவரே, நீர் என் மீது காட்டி அன்பையும் மறந்து வாழ்ந்த அந்த குற்றங்களை நீ மன்னிப்பாயா? மன்னிப்பாயா ஆண்டவரே? என் குறை குற்றங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வீரா? மன்னியும் ஆண்டவரே, மன்னியின் தகப்பனே.
மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா மன்னிப்பாயா. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து வாயை திறந்து சொல்லுங்கள். மன்னவனே என்னை மன்னிப்பாயா. ஆண்டவரே, பாதை தவறி நான் சென்றேன். ஆண்டவரே, உலகத் தருகின்ற சுக போகங்களுக்கு அடிமையாகி நான் இருந்தேன். அப்பா, மற்றவர்களை நான் மதிக்கவில்லை, நேசிக்கவில்லை. விசேஷமாக என் குடும்பத்தில் என் தாய் தந்தையரை நான் மதிக்கவில்லை, கணவனை மதிக்கவில்லை, மனைவிக்கு தேவையானவற்றை செய்யவில்லை. ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆண்டவரே, பலவித காரியங்களில் நான் துரோகமாய் வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, மன்னியும். ஆண்டவரே, மன்னியும். இயேசுவே, மன்னியும் தகப்பனே. பாதை தவறி நான் அழைந்தேன், பாவக்குழியில் நான் விழுந்தேன். தாங்கிய கரங்களை உதறிவிட்டேன், இங்கேங்கிய இதயத்தை நொறுக்கிவிட்டேன். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே என்னை மன்னிப்பாயா. சொல்லுவோம் திரும்பவும். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே என்னை மன்னிப்பாயா. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வார்த்தைக்காகத்தான் காத்திருந்தார். எப்பொழுது நாங்கள் அந்த ஊதாரி மகனை போல ஆண்டவரிடத்திலே போயிட்டு ஆண்டவரே மன்னியும் என்று சொல்கிறோமோ, அந்த நிமிஷம் பிரியமான பிள்ளைகளே, அந்த ஊதாரி மகனின் தந்தையார் என்ன செய்தாரோ அதே காரியத்தை ஆண்டவர் என் வாழ்விலும் செய்கிறார். என்னை மன்னித்து முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டு என் வாழ்வை முழுவதுமாக மாற்றுகின்றார். இதைதான் ஆண்டவர் இன்றைய நாளிலும் உங்கள் வாழ்வில் செய்ய இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் எங்களோடு பேசி எங்களை குணமாக்க ஆசையாயிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் இப்பொழுது போவோம். வார்த்தைக்குள்ளாக போவதற்கு முன்பாக இந்த வார்த்தையை எனக்கு புரிய செய்யும் ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய அந்த ஆவியின் ஆறுதல், அந்த ஆவியினுடைய அபிஷேகம் இருந்தால்தான் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆவியானுடைய அபிஷேகத்தை கேட்போம். எங்கள் மீது ஊற்றும் தகப்பனே. ஆண்டவரே, என் பேச்சிலும் என் மூச்சிலும் என் உடலிலும் நீங்கள் கலந்திருக்கிறீங்கப்பா. அந்த ஆவியானவர் இல்லாவிட்டால் இவை அனைத்தையும் நான் ஒன்று சேர்த்து உடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது தகப்பனே. ஒரு மகிமையின் வேகம் உங்கள் வீட்டை இப்பொழுது மூட போகிறது. நம்பிக்கையோடு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே. சொல்லுவோம் எல்லாரும். ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
சொல்லுவோம் எல்லோரும். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடட்டும் தகப்பனே, மூடுதே. எங்கள் வீட்டை மூடட்டும் தகப்பனே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கிறவரை வார்த்தையை புரிந்து கொள்ள என்னுள் வார தகப்பன். என் மூச்சிலே, என் பேச்சிலே நீங்களே கலந்து வாங்க தகப்பனே. என் குடும்பத்துக்குள்ளாக, என் குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்கள் கூடாக ஆவியானவரை இறங்கி வாருங்க தகப்பன், வாருங்க தகப்பன். என் மூச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. சுலோமா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாத பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, எல்லோரும் விலையேற பெற்றவரே, இணையாத பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆண்டவரை ஆசீர்வதியும். ஒரு உம்முடைய மகிமையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நிமிஷத்தோடு தகப்பன், இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படியாக எங்கள் மீது அபிஷேகம் பண்ணி தகப்பன். நன்றி இயேசுவே, எங்களை ஆட்கொள்வதற்காக நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே. விலகாத மேகம் நீ விலகாதவர் தகப்பனே, எங்கள் முன்னாலே செல்கின்ற ஆண்டவர் நீரே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஜேசு, இயேசுவே, ஜேசு, இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், ஜேசு, உம்மை புகழ்கிற தகப்பனே, எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ஜேசு, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. ஜேசு, உம்முடைய வல்லமை எங்கள் மீது இறங்குவதாக. ஜேசு, இயேசுவே, ஜேசு, ஜேசு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கே மகிமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4. கலிலியாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தம் மகன் ஜோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறு இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த ஜேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்கு சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். ஜேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை.
இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என்று கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவரும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்கு பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கும் கொடும், அப்பொழுது எனக்கு தாகமும் எடுக்காது, நான் தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கோரினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என்று நீர் சொல்வது சரியே, உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்பொழுது உம்மிடம் இருப்பவர் உம் கணவர் அல்ல. எனவே நீ கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அப்பெண் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த வாசித்த இந்த சம்பவம் ஒரு சாதாரண ஒரு கதையாக, ஒரு சம்பவமாக இருந்தாலும் இந்த சம்பவத்துக்குள் பல கசப்பான உண்மைகள் பொதிந்திருக்கின்றன. இந்த சமாரிய பெண்ணை உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். இந்த சமாரிய பெண்ணை இப்பொழுது நீங்கள் உங்கள் கண்முன் கொண்டு வந்து பாருங்கள். பிரியமானவர்களே, 3 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன். அதில் முதலாவது 4வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே இவள் சொல்கின்றார், இந்த தண்ணீரை எனக்கு கொடும், அப்பொழுது நான் தண்ணீர் எடுக்க இங்கு வர தேவை இருக்காது அப்படி என்று. அப்படியானால் அவளுக்கு இந்த தண்ணி எடுக்க வருவது விருப்பமில்லாத ஒரு காரியமாக இருந்தது. இரண்டாவதாக 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஒரு முறை சொல்லப்படுகிறது, அவள் வந்தது நண்பகல் வேளை. ஆகவே சாதாரணமாக பெண்கள் தண்ணீர் எடுப்பதை விரும்புகின்ற ஒரு விஷயமாக பார்ப்பார்கள், செய்வார்கள். யாருக்குமே ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவதை பெரிய ஒரு பாரமாக பார்ப்பதில்லை, சாதாரணமாக செய்வார்கள். இரண்டாவதாக, வழமையாக நண்பகல் வேளையிலே யாரும் வரமாட்டார்கள், காலையில் அல்லது மாலையில் தான் வருவார்கள். அடுத்ததாக, தனியேவும் வரமாட்டார்கள். காலையிலே அவர் பார்க்கின்றார், மற்றவர்கள் போல் இவளால் போக முடியவில்லை. ஒரு காரியம், இந்த குடத்தை கைக்கு எடுக்கும் போது என்ன எல்லாம் யோசிப்பார். தண்ணீர் குடத்தை எடுக்கும் பொழுது, இன்று யாரை காண போகின்றேனோ, யாரெல்லாம் என்னோடு பேச போகின்றார்களோ, எப்படியெல்லாம் பேச போகின்றார்களோ என்ற உள்ளூர பெரிய ஒரு கஷ்டத்தோடு அவள் இருந்திருப்பாள். அடுத்ததாக, தண்ணீர் எடுத்து வருகின்ற பொழுது, தண்ணீர் குடம் நிறைய இருக்கின்ற பொழுது, தலையில் வைத்து தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த தண்ணீர் கன்னத்தின் வழியே வழிந்தோடும். எல்லோரும் வழிந்தோடுகின்ற அந்த கன்னத்தின் வழியே வழிந்தோடுகின்ற தண்ணீரை தான் பார்ப்பார்கள். ஆனால் அதனோடு அவளுடைய கண்ணீரும் கலந்திருந்ததை யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் இவளுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இவளுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது. ஏனென்றால் இவளை அந்த ஊர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவளுக்கு வேறு வேறு பெயர்கள், வேறு வேறு பட்டங்கள் சுற்றி அவளை ஒதுக்கி வைத்திருந்தது. ஏனென்றால் இவள் ஒரு நடத்த கெட்ட ஒரு பெண்ணாக அங்கு சித்தரிக்கப்படுகின்றாள். பிரியமான பிள்ளைகளை, இவர் தண்ணீர்
அந்த காலையில் பெண்களை பார்க்கின்ற பொழுது என்ன நினைத்திருப்பாள்? என்னாலும் முடியவில்லையே, எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக இருக்கிறார்களே, அவர்களோடு என்னால் போக முடியவில்லையே, என் வாழ்க்கை ஏன் இப்படியாக மாறுகிறது என்று எப்படிப்பட்ட ஒரு கவலையோடு அவளுடைய வாழ்நாள் அந்த காலை பொழுது துவங்கி இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களில் பலரும் இதே போலான ஒரு மனநிலையில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? மற்றவர் போல் வாழ முடியவில்லையே, அவர்கள் போல் சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே, அந்த குடும்பத்தை பார்க்கின்றேன், அந்த குடும்பத்திலே அந்த மனைவியை அவருடைய கணவன் அவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார், ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? நான் மற்றவர்களை பார்க்கின்றேன், அவர்கள் நன்றாக உடுத்துகின்றார்கள், நன்றாக சாப்பிடுகின்றார்கள், நன்றான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றார்கள், என்னால் முடியவில்லையே என்ற ஏக்கம். மற்றவர்களை பார்க்கிறேன், அவர்களுக்கு படித்து முடித்தவுடனே ஒரு தொழில் கிடைத்து விட்டது, சந்தோஷமாக இருக்கிறார்கள், ஆனால் என்னால் முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம். இப்படி பலவிதமான ஏக்கங்களோடும் கஷ்டங்களோடும் கவலைகளோடும் பிரியமான பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பலர் இருக்கலாம். அடுத்ததாக இந்த தண்ணீர் குடத்தை அவள் எடுக்கும் பொழுது என்ன யோசிக்கிறார் என்றால், இன்று யாரை சந்திக்க போகிறேனோ, யாரெல்லாம் எனக்கு எப்படியெல்லாம் பேச போகின்றார்களோ தெரியவில்லையே என்ற ஒரு பதட்டத்தோடும் பயத்தோடும் தான் அவள் தண்ணீர் குடத்தை தூக்கியிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த தண்ணீர் குடத்தை எடுக்கும் பொழுது நான் தண்ணீர் எடுக்க போகிறேன், ஆனால் இன்று யாராவது பார்த்து உன்னுடைய முதல் புருஷனை பற்றி, இரண்டாவது புருஷனை பற்றி, மூன்றாவது மனிதனை பற்றி கேட்டால் நான் என்ன சொல்வேன்? இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர் உன்னுடைய கணவனே இல்லையாமே, நீ யாரோடையோ வாழ்ந்து கொண்டிருக்கிற என்று பேசினால் நான் என்ன செய்வேன் என்று அவள் அந்த தண்ணீர் குடத்தை தொடுகின்ற பொழுதெல்லாம் நினைத்திருப்பார். எனக்கு அருமையானவர்களே, எங்களிலும் பலர் ஏதாவது ஒரு கொண்டாட்டத்துக்கு போவதற்கு பயம். ஏனென்றால் யாராவது கேட்பார்களோ, ஏன் நகை போட்டு கொண்டு வரவில்லை, ஏன் ஒழுங்காக அழகான சாரி உடுத்தி கொண்டு வரவில்லை, அழகான உடுப்பு உடுத்தி கொண்டு வரவில்லை என்று கேட்பார்களோ என்ற பயத்தோடு தான் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆயத்தமாகுவோம். என்னுடைய மகளுடைய திருமண காரியம் இருக்கிறது, ஆனால் ஆயத்தப்படுத்துவதற்கு பயமாக இருக்கிறது, கேள்வி கேட்பார்களோ, என்ன சீதனம் கொடுக்க போகிறாய், எப்படி கொடுக்க போகிறாய் என்று கேள்வி கேட்பார்களோ என்ற பயத்தோடு தான் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ஐயோ, என்னை குறித்து இன்னும் வேலை இல்லையா என்று கேட்பார்களோ, இன்னும் உங்கள் வீட்டை கட்டி முடிக்கவில்லையா என்று கேட்பார்களா, இன்னும் நீ வேலைக்கு காலங்காலமாய் போய்கொண்டிருக்கிறீர், இன்னும் சரியான ஒரு வாகனம் கூட உன் வீட்டில் இல்லை என்று கேட்பார்களோ. இப்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு யோசனை போய்கொண்டிருக்கும்? எனக்கு அருமையானவர்களே, அதே விதமான ஒரு யோசனையில் தான் இந்த மகள் இவள் இருந்தாள். அடுத்ததாக தண்ணீர் சுமந்து வருகின்ற நேரத்தில் ஒவ்வொரு நாளும், எனக்கு அருமையானவர்களே, அவள் குடத்தின் தண்ணீர் வழிந்து ஓடும் பொழுது அவளுடைய கண்ணீரும் சேர்ந்து வந்திருக்கும், யாருக்கும் தெரியாது. பார்த்தவர்கள் எல்லாம் பார்த்தது குடத்திலிருந்து வழிந்த அந்த தண்ணீரை மாத்திரம்தான், யாருமே அவளுடைய அழுகையை பார்க்கவில்லை பிரியமான பிள்ளைகளே. ஆனால் அவள் அழுதிருக்கிறாள். எத்தனை நாள் அழுதிருப்பாள்? எதை குறித்து, எதை யோசித்து? எனக்கு சரியான ஒரு அப்பா அம்மா இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? என்னுடைய முதல் கணவன் சரியான மனிதனாக இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? அல்லது எனக்கு கூட பிறந்தவர்கள் சரியாக இருந்து எனக்கு உதவி செய்திருந்தால் என் நிலை வந்திருக்குமா? அல்லது எனக்கு தகுந்த நேரத்தில் யாராவது புத்திமதி சொல்லி என்னை உயர்த்தி இருந்தால் எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? நான் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவளாக, அசிங்கமாக்கப்பட்டவளாக, அருவருப்புக்கு உள்ளான ஒரு மகளாக வில்லவா இருக்கிறேன் என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருந்திருப்பாள். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரோ ஒருத்தர் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், என் வாழ்க்கையிலும் என்னுடைய கணவன் சரியானவனாக இருந்திருந்தால், என் மனைவி சரியானவளாக இருந்திருந்தால், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு உதவி செய்திருந்தால், அல்லது என் பெற்றோர்கள் சரியானதை செய்திருந்தால் எனக்கு இந்த நிலை வந்திருக்காது என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு, அல்லது யாருக்கும் தெரியாமல் இரவிலே உங்களுக்கும் உங்கள் தலையணைக்கும் தெரிந்த ரகசியமாக உங்கள் கண்ணீர் இருந்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு தீர்வுதான். இந்த நிகழ்ச்சி அத்தனைக்கும் பிரியமானவர்களே ஒரே ஒரு தீர்வு தான். அந்த தீர்வு இயேசு மாத்திரமே. பிரியமான பிள்ளைகளே, எல்லா நாளும் போலதான் இந்த மகளுக்கு இந்த நாள் விடிந்தது.
யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தில் பார்க்கிற அந்த சம்பவத்தின் நாள் எல்லா நாளும் போலத்தான் அவளுக்கு விடிந்தது. அவளுக்கு யோசனை, எல்லாவற்றையும் குறித்து யோசனை. நான் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவளுக்கு யோசனை. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த யோசனையோடு அவர்களை பார்த்திருப்பார். அந்த பெண்கள் எல்லாம் தண்ணீர் மொள்ள போவதை பார்த்திருப்பாள். அவள் அந்த காலத்தை கழிக்கின்றார். பின்பு மத்தியான வேளையில் குடத்தை தூக்கும் பொழுதும் பயத்தோடும் பதட்டத்தோடும் இன்று யாரை சந்திப்போம், யாரெல்லாம் என்னை குறித்து நக்கலாக பேசப் போகிறார்களோ என்ற பயத்தில் தான் எடுத்திருப்பாள். ஆனால் அந்த நாள் அவள் வாழ்க்கையில் வித்தியாசமான நாளாக இருந்தது. எதனால் என்றால் அவள் சந்தித்த மனிதர் அப்படிப்பட்டவர். அவள் எதிர்பார்த்திருக்க மாட்டார், இன்று இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் சந்திப்பேன் என்று சொல்லி. அந்த சந்தித்த மனிதர் எங்களுடைய ஆண்டவர் இயேசு. இயேசுவை சந்தித்த அந்த நிமிஷம், இயேசுவோடு பேசிய அந்த நிமிஷம், பிரியமான பிள்ளைகளே, அவளுடைய வாழ்வு முற்றிலுமாக மாறியது, முற்றிலுமாக மாறியது. இவ்வளவு நாள் அவளுடைய அழுகையோடு அவளுடைய வாழ்க்கையோடு ஒட்டி உறவாடி இருந்த அந்த குடம் இப்பொழுது அவளுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவள் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் எங்களுக்கு உணர்த்துகின்ற உண்மையான மெஸ்ஸியாவை சந்தித்தேன் என்று சொல்கிறார். பாருங்கள், சொல்கிறார், மெஸ்ஸியா வரும் பொழுது அப்பன்னு அவரோட சொல்கிறார், கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார். அவள் எனக்கு தெரியும், அவள் தெரிந்திருக்கிறார். ஆனால் இவர்தான் அவர் என்று இன்றுதான் அவள் கண்டு கொள்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது, கிறிஸ்து எங்களோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது எங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறும். இதை நாங்கள் விசுவாசித்தால் எங்கள் வாழ்க்கையிலே புதிய அத்தியாயம் பிறக்கும். இதை தான் ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எனக்கு அருமையானவர்களே, எங்கள் வாழ்க்கையோடு இருக்கிற ஆண்டவர் எங்களை எப்பொழுதும் கைவிட்டு போகின்ற ஆண்டவர் அல்ல, கைவிட்டு போகின்ற ஆண்டவர் அல்ல. பாருங்கள், நாங்கள் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறாய், பழையன கழிந்து புதியன புகுதன அன்றோ. கிறிஸ்துவோடு ஒருத்தர் ஒன்றிணைகின்ற பொழுது, பிரியமான பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா பழைய விஷயங்களும் கலைந்து போகின்றது என்று பவுல் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். அதே போல நாங்கள் இணைச்சட்ட நூலிலே 3வது அதிகாரம் 31வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே இவ்வாறு பார்க்கின்றோம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கின்றார், மோசே ஒரு காரியத்தை குறித்து பேசுகின்ற பொழுது 31வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்கின்றார், வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு முன் செல்பவர், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுது கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்கின்றீர்களோ அந்த நிமிஷம் முதல் உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர். நீங்கள் வலிமை பெறுங்கள், துணிவு கொள்ளுங்கள், அவர்கள் முன் அஞ்சாதீர்கள். எவர்கள் முன்? உங்களை பகைக்கிறவர்கள் முன், உங்களுக்கு இல்லாதது பொல்லாதது சொல்வர்களுக்கு முன்பு, உங்களை ஒதுக்குகின்றவர்களுக்கு முன்பு, உங்கள் வாழ்க்கையை குறித்து கேள்வி கேட்கிறவர்கள் முன்பு நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்கள் துணிவு கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களை கைவிடாத ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். எசாயா புத்தகத்திலே 43வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நான் நீரோடை பாய்ந்து வர செய்வேன். ஆம் பிரியமான பிள்ளைகளே, என் வாழ்க்கை பாலைவனம் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? வறட்சியாக இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், புது செயல் ஒன்றை நான் சொல்கிறேன், அது இன்றைய உன் வாழ்க்கையில் தொடங்குகின்றது என்று ஆண்டவர் ஆணித்தரமாக எங்களுக்கு அறிக்கையிடுகின்றார். ஆம் பிரியமான பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள திட்டம் யாருக்கும் தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் இவ்வாறு சொல்கிறார், ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கை உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். எப்பொழுது நாங்கள் சந்திக்கின்றோமோ, எப்பொழுது நாங்கள் பேசுகின்றோமோ, எப்பொழுது எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோமோ அந்த நிமிஷம்
ஆண்டவர் என்னை, என் குடும்பத்தை முழுவதும் ஆட்கொண்டு எனக்கான திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கை விசுவாசம் எங்களுள் இருக்க வேண்டும். நாங்கள் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் மனதில் கொண்டு அவர் சொல்கின்ற ஒரு காரியம் பாருங்கள். இந்த விஷயத்தையும் உங்கள் மனதில் கொண்டு எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், நன்றியோடு ஆண்டவருக்கு உங்களை முழுவதும் ஒப்புக்கொடுங்கள், அப்பொழுது எல்லாம் நடக்கும். பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே அங்கே 6வது 7வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது சொல்லப்படுகிறது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஐயோ இது இல்லை, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்றியோடு கூடிய இறை வேண்டலும் மண்டாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரிடத்திலே உங்கள் விண்ணப்பத்தை வையுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் எங்களுக்கு அதை செய்து முடிப்பார். ஆம் பிரியமானவர்களே, அவர் பொய் சொல்கின்ற கடவுள் அல்ல என்று இணைச்சட்ட நூலிலே நாங்கள் 19வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் சொல்லியதை செய்கின்ற ஆண்டவர். ஆகவே இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் இன்றைய நாளில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நாங்களும் அந்த சமாரிய பெண்ணை போல இன்று ஆண்டவரை சந்திப்போம். எங்கள் வாழ்வு மாறும், எங்கள் குடும்பத்தில் உள்ள நிலைமைகள் மாறும், எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக அவர் வந்து ஆட்சி செலுத்துவார். இனிமேல் நாங்கள் நாளாந்தம் சுமந்த அந்த குடம் எங்களுக்கு தேவையில்லை. அதை விட்டு ஓடுவோம், சொல்லுவோம், ஆம் ஆண்டவர் என்னை தொட்டார் என்று. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் எங்களை தொட்டு குணமாக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார். எங்களை முழுவதுமாக ஆட்கொள்ள ஆசையாக இருக்கிறார். அவரிடத்திலே நாங்கள் சரணடைவோம். இப்பொழுது எங்கள் தேவைகள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலைமைகளையும் அவர் முன் வைத்து நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இதோ எங்களை தொட்டு குணமாக்க ஆசையாக இருக்கிற ஆண்டவரிடத்திலே முழந்தாள் படியிட்டு எங்களை நாங்கள் முழுவதும் சரணடைய செய்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருகிறவரே, சுகம் தருபவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லோரும் சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் எங்களுக்கு யார் இருக்கின்றார் என்ற கேள்விக்குறியோடும் உம்மையே உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை, இந்த நிகழ்ச்சியை பிரசன்னமாய் வீற்றிருக்கிற உம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாரும் தகப்பனே. ஆண்டவரே, உலகத்தின் உள்ள சதியினாலே உடைக்கப்பட்டவராய் சிதைக்கப்பட்டவராய் உம்முன் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உற்று பாரும் தகப்பனே. ஆண்டவரே, உம்மால் கூடும் தகப்பனே, உம்மால் ஆகும் ஆண்டவரே. எங்களை குணப்படுத்த உம்மால் முடியும். எங்கள் வேதனைகளை நீர் அறிவீர் தகப்பனே, எங்கள் கஷ்டங்களை அறிவீர் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த நிமிஷத்தில் கூட ஐயோ என்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற
அந்த தாய் தகப்பனை பாரும் ஆண்டவரே. எல்லோருக்கும் தொழில் கிடைத்திருக்கிறது, வருமானம் இருக்கிறது, எனக்கு இன்னும் தொழிலே என்று ஏக்கத்தோடு இருக்கிற அந்த மகனை பாரும் தகப்பனை. எனக்கு வயதாகி போய்கொண்டே இருக்கிறது, எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. என் தங்கையை குறித்து, என் தம்பியை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று ஏக்கத்தோடு முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த மகனை பாருங்க தகப்பனே. ஏதோ ஒரு வியாதியினாலே இந்த நிமிஷம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்து, இந்த வியாதி ஏன், நான் என்ன பாவம் செய்தேன் என்று அழுது கொண்டிருக்கிற அந்த சகோதரி சகோதரனை பாருங்க ஆண்டவரே. உம்முன் மண்டியிட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆகார் அழுது கொண்டிருக்கிற பொழுது ஏன் மகளே என்று நீர் கேட்டீரே தகப்பனே. மார்த்தா மாரியால் அழுது கொண்டிருக்கிற பொழுது நீரும் சேர்ந்து அழுதீரே. இதோ இந்த நிமிஷம் அழுது ஜெபிக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாரும். உம்மால் கூடும் தகப்பனே, உம்மால் கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் குணம் பெறுவோம் தகப்பனே, குணம் பெறுவோம் ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுவோமா ஆண்டவரே? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. ஆண்டவரே, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக திருமணத்தை ஏற்கொண்டும் இன்னும் குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிற உள்ளங்களை பாரும் தகப்பனே. அவருடைய ஏக்கங்களை நீர் போக்கும் தகப்பனே. அண்ணா அழுது கொண்டிருந்த பொழுது ஆசீர்வதித்து குழந்தை பேரை கொடுத்தீரே தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எத்தனையோ பேருக்கு அற்புதமாய் அந்த நலனை கொடுத்தீரே அப்பா. இதோ அழுது காலங்காலமாய் ஜெபித்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை இதோ நான் பாதம் கொண்டு வருகிறேன் தகப்பனே. ஆசீர்வதியும் பிதாவே, ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் பிதாவே. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. சொல்லுமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, சோஸ்திரம்
ஏசையா. பிரியமான பிள்ளைகளே, விசேஷ விதமாக குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த ஆராதனையில் நான் ஜெபிக்கிறேன். ஆம், நிறைய பெற்றோர்கள் என்னுடைய மகன் என் பேச்சை கேட்பதில்லை, என் மகள் என் பேச்சை கேட்பதில்லை, தான் தோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நிறைய பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பிள்ளைகளை நினைவு கூறுங்க. இப்பொழுது அது வளர்ந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய பெயரை சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. ஆண்டவர் இந்த நிமிஷம் உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் பிள்ளையை ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தினால் மாற்றப் போகின்றார், அபிஷேகத்தினால் மாற்றப் போகிறார். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க. யாருக்காக நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீங்களோ அவங்களை இந்த நேரம், இந்த நிமிஷம் ஆண்டவர் பாதத்தில் வையுங்க. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரால் எதுவும் முடியும், எல்லாம் கூடும். பிரியமான பிள்ளைகளே, ஆகவே இந்த நிமிஷம் உண்மையான பக்தியோடும் உண்மையான ஆராதனையும் அவர் செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடும் உங்கள் பிள்ளைகளை வைத்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிறவரை, இதோ ஆண்டவரை மனதுருக்கம் கொண்டு எங்கள் மீது கரம் வைத்து எங்கள் நோய்களை தீரும் தகப்பனே. உடலில் நோயோடு வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே. தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க தகப்பனே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. எல்லோரும் நம்பிக்கையோடு விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. உம்மை சோஸ்தரிக்கிறோம் பிதாவே. சோஸ்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், வல்லமையாக தொட்டிருக்கிறார். எல்லோரையும் ஒன்றிணைத்து நாங்கள் இப்பொழுது ஜெபம் செய்ய போகிறோம். எல்லோரையும் ஒப்பு கொடுத்து, உங்கள் தேவைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறேன். எல்லோரும் நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களை இரக்க நிறைந்த ஆண்டவரே, தாயும் தந்தையுமானவரே, நற்கருணையில் எப்பொழுதும் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற பிதாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பன். இதோ ஜெபத்தை ஒப்பு கொடுத்த உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாரும் தகப்பன், ஆசீர்வதியும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பிரியமான பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து அவருக்கு பிரமாணிக்கமாயிருப்போம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்றும் தொடுவதாக. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்விடையும் ஐயா நீரானே, எவ்விடையும் ஐயா நீரானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார்